Yeah, so good morning, good evening to everyone. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம கிளாஸ் இதில் நம்ம வந்து சந்திக்கிறோம். யூஸ்வலாக நம்ம வீக்லி மீட்டப் அந்த மாதிரில சந்திப்போம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிளாஸ் டைமிங் இது ஆக்சுவலி இந்தியாவில் நம்மளோட டேட்டா இன்ஜினியரிங், கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் கிளாஸ் டைமிங் அதுலேயே நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வி வாண்டட் டு ஹாவ் அ கரியர் பேஸ்டு செஷனை கண்டினியூஸாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எப்படின்னா லைக் ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ கரியர் பேஸ் செஷன் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே கொண்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். எப்படின்னா லைக் இப்போ ஒரு பேட்ச் நம்ம பண்ணுறோம், அந்த பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் தே மே பி சர்ச்சிங் வேறு எது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லார்ஜர் கம்யூனிட்டி மாதிரி எடுத்துட்டு அல்டர்னேட் வீக்ஸ் நம்ம வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணலாம், எல்லாருமே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான், ஒரு ஐடியா நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தட் எவ்ரிபடி வில் பி இன் டச். யாரெல்லாம் நம்ம பேட்ச் பண்ணாங்களோ அவங்களாம் நம்ம டச்ல இருப்பாங்க அப்படின்றது தான் பிளான், இதோட பிளான். அண்ட் அவங்க யாரும் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஒரு லார்ஜர் கம்யூனிட்டியாகவும் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். லைக் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருப்போம், மற்றவங்க இப்போ புதுசாக படிச்சு வரவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் பில்ட் ஆகுன்றது தான் தட்ஸ் ஓவரால் பிளான். ஸோ அது தான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டியில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கம்யூனிட்டியில தான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். லைக் நியூ பேட்ச் வந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுவோம். ஸோ தட் புதுசாக ஏதாவது வந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு நோ. அண்ட் அல்டர்னேட் ஃப்ரைடே வந்துட்டு இந்த செஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் லான்ச் பண்றதுனால வி ஓப்பன் டு லைக் நான் பார்ட்டிசிபென்ட் ஆல்சோ. கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்களுக்கும் நம்ம அவங்களும் சரி ஓகே அவங்களும் ஜாயின் பண்ணலான்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் இது ஒன்லி நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். முன்னாடி முடிச்சவங்களும் இருக்கலாம், கரண்ட் பேட்ச்ல இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ தட் முன்னாடி முடிச்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட் பேட்ச்ல உள்ளவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் பேட்ச்ல எப்படி படிச்சிருக்கவங்களுக்கும் தெர் குட் பி சம் கனெக்ட், ஒரு லார்ஜர் கம்யூனிட்டி மாதிரி நம்ம பண்ணலான்றது தான் பேசிக்கான ஐடியா இந்த கரியர் செஷனோட பிளான்ஸ். அண்ட் எஸ், ஐ திங்க் ராஜேஷ் ஹைஜி ஜாயின் பண்ணிட்டீங்களா? Yes, Ji. Thank you. Thanks for joining. Thank you, Ji. Yeah, just giving introduction. Please, Ji, you can also give a small introduction so that we will pick it up. Sure, definitely, Ji. Thank you so much. Thanks, guys, for your active participation. இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆறுமுகம் ஜி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு புது இனிஷியேட்டிவ். ஸோ இது என்ன அப்படின்னா, இது த ஒன்லி திங் இஸ் எல்லாருமே வந்து வி நீட் டு நெட்வொர்க் ஈச் அதர். நாட் ஓன்லி லைக் கெட்டிங் அ பிளேஸ்மெண்ட், நாட் ஓன்லி கெட்டிங் அ குட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தர் ஜெல் பண்ணுறதுக்காக தான் இந்த கைண்ட் ஆஃப் செஷன்ஸ் வந்து வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு மேக் யூஸ் ஆஃப் இட். இங்கே இதில் படித்தவங்க இப்போ people who are actively looking into it, right? I'm sure that everybody are in the mindset of helping people. ஸோ அந்த கோணத்தில் பார்க்கும்போது எல்லாரும் 1-to-1 ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தட் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தே கேன் ஜஸ்ட் மேக் யுவர் தெம்செல்ஃப் லேர்ன் அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு கம்பெனியில் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மேண்டேட்ரி திங் இருக்கோ, அதே மாதிரி தான் இட் இஸ் ஜஸ்ட் லைக் மேக்கிங் அவர் செல்ஃப் லேர்னிங் ஈச் அண்ட் எவ்ரி டே. இப்போ வீரமணி ஜிலாம் பார்த்தீங்கன்னா, இஸ் வெரி ஆக்டிவ்லி போஸ்டிங் கப்புள் ஆஃப் லிங்க்ஸ், வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் very actively posting couple of links whichever very useful for data engineering in our groups as நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதே போல் ஸ்ரீனி, ஜனா எல்லாருமே வந்து they are very very top notch. ஸோ அவங்க வந்து whatever they are possible they are trying to help others. And just to give brief introduction about me, people who don't know about me in this call, I'm Rajesh. I'm taking training for cloud data engineering. I have 14 years of experience. ட்ரைனிங்கில் எனக்கு ஒரு 10 years of experience இருக்குது. பிக் டேட்டா க்ளவுட் டெக்னாலஜிஸில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் பூமி டெக்னாலஜிஸில் வி ஆர் இன்டு பேட்ச் நம்பர் 4. ஸோ ஃபார் லைக் ஸ்ரீனி, ஜனா, பாலமுருகன் இந்த மாதிரி நிறைய பேர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தியர் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ், diligent efforts. So that's what we want to say. It's not like simply getting a opportunity first shortly வந்து கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. டெஃபினெட்லி கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், கன்சிஸ்டண்டாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஆஸ் ஆஃப் நவ் கரண்ட் டிமாண்ட், மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்கோ ஐடி ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணி இன்டர்வியூவில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இதில் எதுவுமே சேஞ்சே கிடையாது. அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ தட்ஸ் வாட் நான் வந்து ட்ரைனிங்னு சொல்லுவேன். ஆறுமுகம்ஜி வந்து இதை வந்து எப்படி சொல்லுவார்னா ஜேர்னி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். வை? பிகாஸ் இந்த ஜேர்னின்றது இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் சம்வேர், இட் இஸ் கோயிங் டு கோ ஆஸ் ஆஃப் யூனோ சம்வேர் லைஃப் லாங் போகிற மாதிரி தான் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் இட். ஸோ அதுதான்
This is cloud data engineering training course கிடையாது, cloud data engineering journey. We all make ourselves enabled to learn and make others learn. இதுதான் எங்களுடைய மோட்டோ. Yeah, this is all about me, guys. அதாவது ஜேர்னி இதுல ஒரே ஒரு சின்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஆக்சுவலி இனிஷியல் நானும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம்னு நினைச்சிருந்தேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 2014 ஸ்டார்ட் பண்ணோம் தமிழ் பூமியில. லைக் அப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பிக் டேட்டா ஹடூப்னு இருந்துச்சு. ஸோ அப்போ உள்ளவங்க இன்னுமே ஸ்டில் நம்ம கூட தான் வராங்க. அண்ட் நிறைய பேர் இப்போ தே பிகம் ட்ரெயினர், அவங்க பிளேஸ் ஆகி அவங்க ஒர்க் பண்ணி இப்போ அவங்க ட்ரெயினர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ டேவாப்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க இப்போ. ஸோ அதனால தான் இட்ஸ் ஜேர்னின்னு சொல்கிறோம் நம்ம ஓவராலா. ஸோ எஸ், எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ஜி, தேங்க்ஸ் ஃபார் தட் சூப்பர்ப் எக்ஸ்பிளனேஷன். அதேதான் இந்த இனிஷியேட்டிவோட நோக்கமும் அதேதான், நம்ம ஒரு ஜேர்னியா கொண்டு போகணுன்றது தான் இது. Definitely. Even I'm definitely sure that இப்போ நம்ம படிக்கிற batch 1 2 3 4 students கூட definitely they are going to be in our group, in our community. அவங்களும் வந்து லைஃப் லாங் வந்து they are going to carry with ourselves, definitely for sure. இது வந்து நம்ம ஒரு மணி மைண்டடாவோ இல்ல ஒரு ஜாப் ஓரியன்டாவோ பார்க்காம we are going to help each other. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்றோம், அவ்வளவுதான். தட்ஸ் இட். இதுதான் ரெண்டு விஷயம். நத்திங் லைக் தட், யூனோ. இட்ஸ் நாட் லைக் ஸ்பெண்டிங் அவர் டைம் வித் சம் வேல்யூபிள் திங்ஸ், நத்திங் லைக் தட். ஸோ இன்னைக்கு நம்ம அஜெண்டா என்னன்னா, we have a few people already place ஆனவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க they are going to share their experience, எப்படி அவங்களுக்கு வேலை கிடைச்சது, அவங்க என்ன how they go through. அதுதான் மீன். மோர் தென் ஓகே லைக் எனக்கு வந்து தமிழ் பூமி ஹெல்ப் பண்ணுச்சு, ராஜேஷ் ஹெல்ப் பண்ணாருன்றது தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். அவுட் ஆஃப் அவங்களோட கிராட்டிடியூட்ல நம்ம சொல்லலாம். பட் we want to look at the journey, எப்படி இருக்கு மார்க்கெட்டு, எந்த மாதிரி இதெல்லாம் அப்ளை பண்றாங்க அப்படின்றத we want to hear. So Rajesh, please go ahead and invite the people. Sure ji, thank you so much for this opportunity. I'm very happy to introduce Srini first, because Srini வந்து is a different flavor னு சொல்லலாம். அவரை பத்தி சொல்லணும்னா just few words about him. ட்ரைனிங்ல வந்து she is so dedicated. இப்போ one of the beautiful highlight of this journey, cloud data engineering journeyல டாஸ்க் கொடுப்போம் டெய்லி ஆன் ட்ராக். எவ்ரிடே டாஸ்க் கொடுத்த உடனே அந்த டாஸ்க்கை வந்து even if it is like ஒரு 2 o'clock 3 o'clock முன்னாடி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாரு the same day. I know that people have lot of commitments, personal commitments எல்லாமே இருக்கும். இப்போ நான் ட்ரைனிங் 7:30 முடியுது அப்படின்னா 2 o'clock முன்னாடியே அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போஸ்ட் ஆயிருக்கும் ஸ்ரீனின்ற ஒரு பேரில். So much of dedication I was able to see from Srini. Excellent. So with all his dedicated efforts, he has got 2 offers. I'm very proud to say. Maybe Srini நீங்க ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Thank you, Rajesh. Good morning, all. என் பேர் ஸ்ரீனி. ஆக்சுவலாக நான் 3rd batch ராஜேஷ் கண்ணனோட கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்கோட இதில் 3rd batch நான். எஸ், ராஜேஷ் கண்ணா சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் நானும் நார்மலாக இந்த கோர்ஸை இது பண்ணிட்டு அவர் கொடுக்குற டாஸ்க்கை இது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்போ அவர் கொடுக்குற டாஸ்க்கை நீங்க போஸ்ட்போன் பண்றதோட நம்ம இனிஷியலாவே அவர் கொடுக்கும் போதே அந்த சேம் டேலயே நம்ம முடிக்கும் போது என்ன இது அட்வான்டேஜ் போகும்னா, எதனாவது டவுட்னா அட் அ டைம்ல அவர்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப லேக் ஆகாது. என்ன ஒரு இதுவா அவரு நம்ம என்ன அந்த டைம்ல லேர்ன் பண்றோமோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டாஸ்கை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம போஸ்ட்போன் பண்ணதான் நம்மளுக்கு என்னன்னா ரொம்ப லேக் ஆகும். அதுக்கப்புறம் டாஸ்க் பேக்லாக் அதிகமாகிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் இதுவே நான் இது பண்ணது. செகண்ட் என்னன்னா, இந்த கோர்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு அவ்வளவுதான் இதுதான் நம்ம இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ் மட்டுமே ஹெல்ப் பண்ணாது நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு, இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்டோட இதுல பிளேஸ் ஆகிறதுக்கு. என்னன்னா நீங்க அடிஷ்னலா ஃபுல் எஃபோர்ட் பண்ணணும். நான் எந்த மாதிரி எஃபோர்ட் போட்டேன்னா, சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ் தான் நான் ஃபுல்லா இதுக்கோசமே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ சாட்டர்டே சண்டேல நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஈவினிங் வரைக்கும். ஆனா எல்லாருமே இப்படி பண்ணணும்னு நான் எஃபோர்ட் போட்டேன். எதனால நான் இப்படி எஃபோர்ட் பண்ணா, நான் பேசிக்கலி ஃப்ரம் நான் ஐடி. ஃபர்ஸ்ட் இது நான் பேசிக்கலி ஃப்ரம் நான் ஐடி, எனக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது.
நான் ஐடில இருந்து இப்போ நான் ஐடில டேட்டா இன்ஜினியரிங்ல 2 ஆஃபர் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே எனக்கு இந்த இது கிடைக்கல. மொத்தம் கிட்டத்தட்ட நான் ஒரு 20 இன்டர்வியூஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பேன். அதுல ஒரு 10 இன்டர்வியூஸ் ஃபெயிலியர். ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட நான் கிளியர் பண்ணல. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டா இது ராஜேஷ் கிட்ட நிறைய இதெல்லாம் சொல்லி இருப்பேன். என்னன்னா இந்த மாதிரி கேட்டாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னு அவர்கிட்ட இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். இந்த ஸ்டார்டிங் 10 இன்டர்வியூஸ் நான் ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மேனேஜர் ரவுண்ட்ல ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அவ்வளவா இருக்காது. மெயின் இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படின்னா ராஜேஷ் கண்ணா கரண்டா சீனியர் டேட்டா இன்ஜினியரா இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நீங்க என்னன்னா இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நீங்க வாலண்டியரா போகணும். மெயின் அவரு ஹெல்ப் பண்ணுவாரு, இருந்தாலும் நீங்க வாலண்டியரா போகும்போது அவருக்கு ஒரு இது தோணும். என்னன்னா நம்ம வாலண்டியரா வரோம் அந்த இது அவருக்கு ஒரு இது தோணி அவருக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு நம்மளுக்கு. இதுதான் என்னோட இந்த ஜேர்னில ஃபர்ஸ்ட் ஒரு எம்என்சில தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் கிடைச்சது. அதுக்கு அடுத்தது சேம் அந்த ஆஃபரை வச்சுக்கிட்டே இன்னொரு ஆஃபர் வாங்கினேன். அதுவும் அது ஒரு நார்மல் ஸ்மால் கம்பெனி தான். அதுல ஒரு ஆஃபர் கிடைச்சது. இது ரெண்டுமே டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஜாப் தான். அதுக்கப்புறம் இப்ப நான் கரண்டா இது 2 ஆஃபரை வச்சுக்கிட்டு நான் விடல, திரும்பவும் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்றதுல இருந்தே நான் நிறைய கத்துக்கிறேன். என்னன்னா அவங்க ரியல் டைம்ல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்களா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா யூடியூப்லயோ இல்ல ராஜேஷ் கண்ணா கிட்டயோ இல்ல என்னோட பேட்ச்மேட் யாரு ரத்தீஷ் அப்புறம் பாலா இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்க கிட்ட அதுக்கப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யூஎஸ்ல இருக்காரு, அவர்கிட்ட எல்லாம் கேட்டு நிறைய ரியல் டைம் இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டு அப்புறம் இன்டர்வியூஸ் இந்த மாதிரி இருக்கு, அப்புறம் இன்டர்வியூஸ்க்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் இது எல்லாமே இது பண்ணி அதான் நாட் ஒன்லி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிடாது, நம்ம அடிஷ்னலா எஃபோர்ட் கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். இந்த கோர்ஸ் எப்படி என்ன சொல்றதுன்னா ஒரு 50%ன்னு வச்சுக்கோங்க. 50%ல இருந்து கெயின் பண்ணிக்கலாம். மீதி 50% நீங்க எஃபர்ட் போட்டா மட்டும்தான் நம்மளால இதுல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் நான் ஐடில இருந்து ஐடி டிரான்ஸ்ஃபர் என்னால முடியும்னா மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க எல்லாருமே ஐடில இருப்பீங்க. நான் ஐடில இருந்தே ஈஸியா உள்ள இதுக்குள்ள போக முடியும். ஏன்னா இது எனக்கு புது டெக்னாலஜி, கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ன்றதே புது டெக்னாலஜி தான் எனக்கு. நான் ஈஸியா உள்ள போயிட்டேன். எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டு தான் நான் உள்ள போயிருக்கேன். சூப்பரா ஷேர் பண்ணீங்க. இதுல ஒரு சின்ன டவுட் ஜி, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நீங்க இப்ப படிச்சீங்க ஜி, எதெல்லாம் கேக்குறாங்க ஓவராலா நீங்க அட்டெண்ட் பண்ணதுல, வாட் இஸ் தி ஸ்டாக்? மோஸ்ட்லி கிளவுட்ல டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடா ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன இதெல்லாம் சர்வீசஸ் எல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ப்ளூ, அப்புறம் ரெட்ஷிஃப்ட், க்ளூ, இது ரெண்டும் ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் நார்மலா டேட்டா லைக் அதாவது இந்த S3 இதெல்லாம் எப்படி, அப்புறம் இந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன், அப்புறம் இந்த இது லாம்டா, இது மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது இந்த 4 இதுதான். அதே மாதிரி நீங்க டேட்டா இன்ஜினியரிங் ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த AWS டேட்டா இன்ஜினியரிங், இந்த கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங்னா இதுல இருந்து கொஞ்சம் கேட்டுட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு கவர் பண்றது என்னன்னா மெயின் ஸ்பார்க்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஏன்னா உங்களோட ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கிட்ட ஸ்பார்க்ல இருந்தா வரும். ஸ்பார்க், ஆமா, ஸ்பார்க் ஆர்கிடெக்ட், அப்புறம் ஸ்பார்க்ல என்னென்ன ஆப்டிமைசேஷன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ரியல் டைம் இதுவா. அதே மாதிரி வெறும் தியரிட்டிக்கலா போயிடாதீங்க இன்டர்வியூக்கு, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு போங்க. அதாவது மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணீங்க, எவ்வளோ டேட்டாவை இது பண்ணீங்க, உங்களோட டேட்டா சைஸ் என்ன, அதை எப்படியெல்லாம் இது பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணீங்க, உங்களோட மெயின் ரோல் என்ன, இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்பார்க், அப்புறம் AWS கிளவுட் டேட்டா இன்ஜினியரிங் போனீங்கன்னா
இந்த மெயின் இந்த ஒரு 4 சர்வீஸ் இந்த சர்வீஸ்ல ஸ்ட்ராங் ஆயிக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலா கேட்பாங்க என்னன்னா இந்த கஃப்கா ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்ல நாலேஜ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கஃப்காவை பத்தி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்கஸ்ட்ரேஷன் ஏர் ஃப்ளோ பத்தி கேட்பாங்க. ஏர் ஃப்ளோவுக்கு நாலேஜ் இருக்குன்னீங்கன்னா நீங்க நாலேஜ் இருக்குன்னு சொல்றதை விட நான் இதெல்லாம் யூஸ் பண்ண ஏர் ஃப்ளோ நல்லா, ஏன்னா ஏர் ஃப்ளோ இந்த கோர்ஸ்ல கவர் ஆகுது. ஏர் ஃப்ளோவையும் நீங்க இது சொன்னீங்கன்னா அட்வான்டேஜ். இதெல்லாம் நீங்க நானெட்ல இருந்து வந்தீங்க, எப்படி வந்து ப்ராஜெக்ட் போட்டீங்க? உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி போட்டீங்க? How did you come up with? என்னன்னா நான் மொத்தம் எனக்கு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன இன்டர்வியூல என்ன என்னோட ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் இனிஷியலா என்னோட கரியரை நான் ஐடி இதை வந்து ரெக்ரூட்டர்கிட்டயே இன்டர்வியூ இதுல பேசினது. இனிஷியலா என்னோட கரியர் வந்து நான் நான் ஐடில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். லேட்டர் அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா நான் ஐடில மூவ் ஆன மாதிரி, அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸா நான் டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல இருக்கேன். இத சொன்னா போதும். ஆனா என்னன்னா இத நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ இது இருக்கணும், என்னன்னா நாலேஜ் இருக்கணும். ஏன்னா அவங்க கொஸ்டின் ஷூட் பண்றது எல்லாமே நீங்க என்னன்னா நீங்க அந்த பேலன்ஸ் இருக்க அந்த நான் ஐடியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சரி இந்த ஐடில மூவ் ஆயிட்டீங்க, அப்போ இதுல ஷூட் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். ஏன்னா இதுல ஸ்டார்டிங்லயே சக்சஸ் வருமானா கன்ஃபார்ம் வராது. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே யாருமே இது பண்ணாங்க. நீங்க கெயின் பண்ண தான் உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸியா கிராக் பண்ணலாம். இப்போ எனக்கு என்னன்னா நான் ஸ்டார்டிங்ல அந்த 10 இன்டர்வியூ ஃபெயிலியர்ல அந்த ஒரு 5 இன்டர்வியூ நான் அட்டன் பண்றதுக்கே பயந்தேன். ஐயோ போலாமா வேணாமா போலாமா. இன்னொன்னு நான் பிளேஸ் ஆன ஒரு எம்என்சி கம்பெனில நான் உள்ள வரைக்கும் போயிட்டேன். அவ்வளவு க்ரௌட பார்த்த உடனே ஐயோ வேணாம்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் போலாமான்னு தான் பார்த்து பயந்துட்டேன். ஆனா உள்ள போய் பிளேஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வியூ ரொம்ப சாஃப்டா சூப்பரா பேசினாரு. எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை இது பண்ணி கொடுத்தாரு. என்னன்னா நான் ரொம்ப என்னை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சிருச்சு நான் ரொம்ப நர்வஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னன்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிலாக்ஸ் பண்ணி ஈஸியா அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு. அந்த இது எனக்கு என்னவோ தெரியல, அவரு அந்த மாதிரி ஈஸியா ஜாலியா பேசும்போது எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன். அவர் கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாருமே என்ன ஈஸியா ஆன்சர் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஈஸியா ஆன்சர் பண்ணேன், இது பண்ணேன். இத்தனைக்கும் நான் நிறைய கோடிங் டெஸ்ட்ல தான் ஃபெயில் ஆனேன். அதாவது முன்னாடி அந்த இது பண்ண நிறைய கோடிங் அவரு இது பண்ணோடனே எனக்கு யோசிக்க நல்லா எனக்கு ஒரு கம்ஃபர்டா இருந்தோடனே அந்த அவரு கொடுத்த 2 கோடிங் இதுலயும் ஈஸியா என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஈஸியா கிளியரும் பண்ணிட்டேன் அந்த இன்டர்வியூ. இத்தனைக்கும் அது ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, இது கிடையாது, வர்ச்சுவல் இன்டர்வியூ கிடையாது. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் தான் போனேன். இன்னும் ஒரே கொஸ்டின் சீனிட்ட சாரி எல்லாருக்கும் சார்பா நான் கேட்கறேன். ஏன்னா 10 இன்டர்வியூ ஃபெயில் ஆயிட்டோம். நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க. ஸோ எப்படி நீங்க அதுல இருந்து கோப் அப் பண்ணி நெக்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க? பிகாஸ் நானும் 17 இன்டர்வியூ ஃபெயில் ஆயிருக்கேன். அப்போ இட் வாஸ் டிஃபரண்ட் சினாரியோ. பட் இப்போ எப்படி நீங்க ஹவு டு யூ கோப் அப்? ஏன்னா நீங்க சொன்ன பயம் வந்துடும், என்னடா ஃபெயில் ஆயிட்டே இருக்கும்ட்டு. ஸோ ஹவு டு யூ கோப் அப்? அது வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஒரு 2 இன்டர்வியூல பயம் வந்துருச்சு. அவ்வளவுதான் விட்டுலாம். எனக்கு என்னன்னா டிமோட்டிவேட் ஆயிட்டேன். உண்மையா சொல்லணும்னா என்னடா இது இப்படி போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே அசிங்கப்பட்டேன். உண்மையா சொல்லணும்னா அசிங்கப்பட்டேன். ஏன்னா அவர் கேட்கிற பேசிக் கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுது, ஆனா அதை சொல்ல எனக்கு வரல. ஒரு பயத்திலே, ஏன்னா நான் கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே போறேன். இந்த ஸ்டார்டிங் கம்பெனில நான் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் இன்டர்வியூ போறேன், என்னால முடியல. அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 இன்டர்வியூக்கு அப்புறம் நான் போவே இல்லை. ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டுட்டேன். கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப சரி போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வர்ச்சுவல் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் வந்தது. அதை அட்டன் பண்ணும்போது எனக்கு ஃபீட்பேக் இது கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த 3 இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக்கே கேட்க ஆரம்பிச்சேன். ஃபீட்பேக் கேட்கும் போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அவங்க மோஸ்ட்லி எனக்கு நெகட்டிவா கொடுக்கல, ஒரு பாசிட்டிவா கொடுத்தாங்க. நீங்க எல்லாமே ஓகே, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட், ஆனா லைட்டா என்னன்னா இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ப்ரஷ் அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அப்ப யோசிச்சேன் நான், என்னன்னா நான் இவ்வளோ மோசமா ஒன்றும் பண்ணியிருக்கேன், என்னன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா என்னால ஈஸியா பண்ண முடியும்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் இந்த 10 இன்டர்வியூஸும் அப்படியே லைட்டா கொஞ்சம் பயத்துல இந்த ஆஃப்டர் 10 ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃபர் வாங்கிட்ட பிறகு எனக்கு இன்னும் நல்ல பூஸ்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த இன்டர்வியூ நான் பயப்படல, தைரியமா போய் ஆன்சர் தெரியுதோ இல்லையோ
என்னால ட்ரை பண்ண முடிஞ்சு கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இது பண்ணேன். அதே மாதிரி மோஸ்ட்லி இன்டர்வியூஸ்ல கோடிங் ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அவங்க எக்ஸாக்டா ஆன்சர் வேணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்க என்னன்னா நீங்க என்ன மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி இதை சால்வ் பண்ணுவீங்கன்ற ஒரு ஐடியாவும் அதுக்கான எஃபோர்ட்டை நீங்க எடுத்து கோடிங் போட ஆரம்பிச்சீங்கனாலே போதும். எக்ஸாக்டா ஆன்சர் வரணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சூப்பர் ஜி, ஃபேன்டாஸ்டிக். சொல்றது இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது. நான் ஏன்னா நிறைய பேர் இதே நீங்க அதே சினாரியோ இதே கொஸ்டின் இதே தான் இருக்கும். ஸோ சிறப்பா சொன்னீங்க. தேங்க்யூ ஜி. அண்ட் எஸ் ப்ளீஸ் கீப் இன் த கம்யூனிட்டி. நிறைய பேருக்கு உங்களோ யூ வில் பி த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி பீப்புள் டு கம். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஜி. அண்ட் எஸ் சூப்பர். அண்ட் எஸ் தேங்க்ஸ் ராஜேஷ். நீங்க யூ டிட் a tremendous job. ஸோ எப்போவுமே லைக் யூனோ whenever they reach out நீங்களும் யூ ஆர் அவைலபிள். லைக் உங்களோட பிஸி ஷெட்யூல்ல யூ ஆர் அவைலபிள் அண்ட் யூ மோட்டிவேட்டட் அதெல்லாம் பண்ண போய் தான் வருது. ஸோ இட்ஸ் நாட் யூனோ வித்தவுட் த கைட் ஆர் மென்டர் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ தேங்க்ஸ் ராஜேஷ். தேங்க்யூ ஜி. இல்ல இது ஒரு ஆங்கிளா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது அவங்க செல்ஃப்ல இருந்து தான் வரணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் நாட் ஓன்லி மோட்டிவேட்ஸ் தெம், இட் மோட்டிவேட்ஸ் அஸ் ஆல்சோ. அதனால ஈவன் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஸ்ரீனி அடிஷ்னலா பிஓசிஸ் எனக்கு கொடுங்கன்ற ஒரு கேட்டகரி பர்சன் அவர். அவர் வந்து கஃப்கா, இப்போ எனக்கே கஃப்கால சில மாடியூல்ஸ் தெரியலனாலும் ஸ்ரீனியே கஃப்கா மாடியூல்ஸ் எடுத்துட்டு இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாமா, ஃபிளிங்கோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஸ்பார்க்குக்கு பதில் ஃபிளிங்க்கு கனெக்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய பிரெயின் ஸ்டார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஸோ ஐ திங்க் ஸ்ரீனி ஹஸ் given லைக் லாட் ஆஃப் திங்ஸ். எல்லாமே ஓப்பன் மைண்டடா இருந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட் ஸ்ரீனி. ஸோ அவரோட டெடிகேட்டட் எஃபர்ட் நம்மளோட ட்ரைனிங் எஃபர்ட் கொடுத்தது. பட் அவரோட இன்வால்மெண்ட் இல்லாம எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஐ மீன் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் a winner here, I would say. Super Ji. Yes, we can go to the next student Ji. Jana, நீங்க இருக்கீங்களா? Can you talk? Jana has very, recently got the offer. Bala has not joined. Hi Rajesh. Hi Jana. Good morning. Thanks for joining. Good morning. Hi. Good morning Ji. ஸ்ரீனி செம்மையா பேசிட்டாரு, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவங்க எல்லா பட் பாயிண்ட் என்னன்னா இல்ல I'll talk about Jana a few minutes. So Jana எப்படின்னா, நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு காலேஜ் போயிட்டு இருந்தேன், வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். யூஸ்வலா நான் ஒர்க் ஷாப்ஸ்க்கு போறது தான். அப்போ வந்து கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கால் பேசினாரு. ஒரு 30 minutes பேசணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் கால் பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவர் வந்து எப்படின்னா, he told that he is good in big data, he is good in Hadoop, he is good in at least some concepts in cloud அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் ஜி இந்த ட்ரைனிங் வேணும் அப்படின்னு கேட்டோம். இல்ல ஜி, எனக்கு வந்து நான் தெரியுது, ஆனா இன்டர்வியூல என்னால கிளியர் பண்ண முடியல. ஐ வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிப். இன்டர்வியூல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கரெக்டா அதை பாலிஷ் பண்ணி சொல்ல முடியல. எனக்கு அந்த ஃபியர்னஸ் இருக்கு, என்னால கனெக்ட் பண்ண முடியல அந்த டாட்ஸ் அப்படின்னு ஒரு பெக்யூலியரான வேர்டு வந்து நான் கேட்டேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இதனால அவர் நம்ம ட்ரைனிங்ல ரெக்கார்டிங்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இஸ் நாட் டைரக்ட் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட்ஸ். பட் த்ரூ ஹிஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் ரெக்கார்டிங்ஸை மல்டிபிள் டைம்ஸ் அவர் பிளேபேக் பண்ணி பார்த்து அவர் இஸ் ஓன் ஸ்ரீனி மாதிரியே வந்து நிறைய இன்டர்வியூஸ் அவரும் வந்து அட்டென்ட் பண்ணி இஸ் நாட் அட் ஆல் ஹெசிடேட்டட் டு டேக் அப் கப்பல் ஆஃப் இன்டர்வியூஸ். ஒரு நாளைக்கு மோர் தேன் 1, 2, 3 இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய இன்டர்வியூஸ்ல கேதர் பண்ணி வந்த நாலேஜை அக்யூமுலேட் பண்ணி இப்போ now he is in a position to got one offer exactly in Tech Mahindra, right? So அதுல வந்து ஒரு நல்ல ஆஃபர்ல அவர் கிடைச்சிருக்கு. ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ அவர் வந்து நிறைய நேரத்துல he lost his confidence. ஏன்னா என்னடா இது அப்படின்னு மேபி ஜனா சொல்லுவார்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் வெரி ப்ரௌட் தட் he has got an offer at the end after his consistent efforts. Thanks a lot Jana. Congratulations to you. Over to you. Yeah, thanks ஜி. இது ராஜேஷ் ஜி சொன்ன மாதிரி ஆக்சுவலா என்ன சொல்ற, நான் வந்து பை ஓனா தான் பிக் டேட்டா படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு லாஸ்ட் February 21 என்னோட ஒர்க் கான்ட்ராக்ட் வந்து எனக்கு முடிகிற மாதிரி இருந்துச்சு. சரி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் வந்து நெட்வொர்க்கிங் பேக்ரவுண்டு, டோட்டலா 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ சரி, நெட்வொர்க்கிங் வந்து ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஸோ நெட்வொர்க்கிங்ல இருந்து நம்ம வேற ஏதாவது டெவலப்மெண்ட்டோ இல்லை வேற ஏதாவது போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். சரி, பிக் டேட்டா நல்ல ஸ்கோப் இருக்கு, டேட்டா இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, சரி அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஈஸியா படிச்சு ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு தான் நினைச்சு நான் படிக்க ஆரம்பிச்சேன்.
பட் டைம் ஆயிட்டே தான் இருந்தது. பெருசா என்னால ப்ராக்ரஸ் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸோ ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணது அந்த மாதிரி அவங்க சில அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணேன். பட் அது ஒர்க் ஆகல. ஸோ படிச்சது வேற, இன்டர்வியூ போனா அங்க என்டையரா சினாரியோவே வேற மாதிரி இருக்கு. அவங்க என்ன கேட்டாங்கன்னே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்டர்வியூல எனக்கு அவங்க என்ன கேட்கறாங்க, நம்ம படிச்ச மாதிரி தான் இருக்கு, ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கப்புறம் தான் சரி லக்கிலி யூடியூப்ல தமிழ் பூமியோட யூடியூப் வந்து பார்த்தேன் நானு. சரி பேசாம இவங்க கோஆர்டினேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசும்போது அப்போ எனக்கு ராஜேஷ் அவரோட கான்டாக்ட் கிடைச்சது. ஸோ அப்போ அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, ஜி நான் எனக்கு வந்து ஒரு ஒரு மேபி எனக்கு ஒரு ஃப்ளோ கிடைச்சதுன்னா கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் நான் வந்து வாங்கினேன். ஸோ எப்ப நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, சும்மா ரேண்டமா ஓகே ஒரு டாபிக் படிக்கிறது அந்த மாதிரி இல்லாம அதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ளோ, ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ கரெக்டா ஒரு ஸ்டார்டிங் டு எண்டிங் அது வந்து கரெக்டா. பட் அதுலயுமே நிறைய புரியல அந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செஞ்சது. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளோ கிடைச்சு எனக்கு அந்த ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு, ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இவரு ராஜேஷ் வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாரு, ஜி ஏதாவது இன்டர்வியூ இருக்கா, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டே இருப்பாரு. நானும் ஒரு 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ண. ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆவேன், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் போயிடும். இல்ல சில இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகாம இருக்கும். அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இதாயிட்டு அப்புறம் ஜாப் வேற இல்லை. ஆஃப்டர் February எனக்கு ஜாபும் இல்லாமல் போச்சா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டேன் நான். சரி பேசாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெட்வொர்க்கிங் திரும்ப அவங்க கம்பெனில ஓப்பனிங் இருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சரி பேசாம நெட்வொர்க்கிங்கே போயிடலாம், நம்மளால முடியாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. அப்போ அப்பதான் இவர் சொன்னாரு, ஜி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க அட்டன் பண்ணுங்க, நீங்க அட்டன் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இன்னொரு ஒரு 4 கம்பெனி மட்டும் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. இன்கேஸ் ராஜேஷ் மோட்டிவேஷன் கொடுக்கலன்னா ராஜேஷ் அப்புறம் இவரு பாலா. ஸோ அவங்க பாலாவும் சொன்னாரு, ஜி நீங்க அட்டன் பண்ணிட்டே இருங்க ஜி கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அங்க இன்டர்வியூ போனா அவங்க வந்து திடீர்னு ஏதோ ஒரு சினாரியோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் நல்லா படிச்சுட்டேன் நான். பட் அங்க போனா திடீர்னு பிவட்ல இருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்பதான் அந்த டேர்மே நான் வந்து கேள்விப்படுறேன். அப்ப எஸ்கியூஎல் வந்து பிவட்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் திடீர்னு டைம் சீரீஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ எல்லாமே படிச்சுட்டு போனாலும் அங்க புதுசா ஏதோ ஒன்று வந்துட்டே தான் இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இவங்க தான் சொன்னாங்க, ஜி நீங்க அட்டன் பண்ணிட்டே இருங்க, ஒரு ஸ்டேஜ்ல டக்குன்னு கிளிக் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் தான் நான் ராஜேஷ்க்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணது அந்த மோட்டிவேஷன் தான். ஸோ அவர் மட்டும் வந்து கரெக்டா இந்த டைம்ல மோட்டிவேட் பண்ணலன்னா நான் விட்டுட்டு நெட்வொர்க்கிங்கே போயிருப்பேன் நான். பட் இன்டர்வியூ ரொம்ப என்ன சொல்றது, நம்ம நார்மலா படிக்கிறதுக்கும் இன்டர்வியூக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து நம்ம சொன்னோம்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க வந்து ரொம்ப இதா டீப்பா கேட்கறாங்க. ஸோ ப்ராப்பரா ஒர்க் பண்ணாதனால அவ்வளோ அக்யூரேட்டா நம்ம ஆன்சர்ஸ் கொடுக்க முடியல. அதுவும் இல்லாம நான் வந்து 6 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. பட் லக்கிலி எப்படியோ ஏதோ ஒரு ஆஃபர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ்ல கூட செலக்ட் ஆயிருந்தேன். பட் இன்ஃபோசிஸ் போல நான் டெக்எம்ஏ போயிட்டேன் நான். என்ன சொல்றது, ப்ராப்பரா ஒரு எல்லாருக்குமே இருக்கிறத வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க. இதுல இவரு ஒரு டிஃபரெண்ட் கேட்டகரி இல்லையா. சி இஸ் நாட் ஈவன் அட்டெண்டட் எனி டைரக்ட் கிளாஸஸ், ஒன்லி ரெக்கார்டிங்ஸ் வச்சு ஒரு இன்டர்வியூவை மல்டிபிள் இன்டர்வியூ கிராக் பண்ணி அதுல இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவரு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு பாருங்க. ஸோ தட் இஸ் வெரி எக்ஸலன்ட் இல்லையா. இட்ஸ் நாட் லைக் சிம்பிளி இப்போ ஸ்ரீனி மாதிரி ஒரு டெய்லி வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு, ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் போஸ்ட் பண்ணேன், அதனால அது நிறைய ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னு. அது ஒரு கேட்டகரி. எஸ் டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்பிங். பட் ரெக்கார்டிங்ஸ்ன்றது இட் ரிக்வயர்ஸ் அ கிளியர் டெடிகேஷன். ஒன்ஸ் நம்ம ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வுட் ஹவ் நாட் ஹெல்ப்டு. ஸோ அவரோட அந்த கன்சிஸ்டன்ட், அவருக்கு அந்த ஜாப் கிடைச்சாகணும் அந்த ஒரு 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 தேர்ஸ்ட் இருந்திருக்கு, ரைட். ஸோ அந்த ஒரு தேர்ஸ்ட்
ப்ளஸ் கப்புள் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் டியூரிங் த ஸ்டார்டிங் இன்டர்வியூஸ் தட் மேக்ஸ் இம் மோல்டு. நிறைய இன்டர்வியூஸ் கிடைக்காம போய் மல்டிபிள் இன்டர்வியூஸ் அதுக்கப்புறம் நிறைய கிளிக் ஆச்சு. இட்ஸ் ஆல் லைக் ஸ்டார்டிங் ஒரு 5-10 இன்டர்வியூஸ் அப்படிதான் இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வியூ போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஜேர்னி. இதுதான் எல்லாருக்கும் சொல்றது. நாட் லைக் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல சீனி சொன்ன மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படின்றதெல்லாம் கிடையாது. தெரியும், ஆனா அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது தான் நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ்பிரஸ் பண்றது தான் நம்மளுக்கு தெரியாது. எப்படி அதை நம்ம பாலிஷ்டா சொல்லணும், என்ன சொன்னா அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்கன்றது தான் நமக்கு தெரியாது. அந்த ஆன்சர் எப்போ கிடைக்கும்னா மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது. திஸ் இஸ் ஃபார் ஆல் கைஸ். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டுமா? ஸோ நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஜென்ரலா நெட்வொர்க்கிங்ல பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தா ஒரு 5 கால் 6 கால் தான் வரும் மேக்சிமம். ஒரு மந்த்துக்கே ஒரு 5-6 இன்டர்வியூ தான் செலக்ட் ஆகும். ஐ மீன் ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் ஆகும் நெட்வொர்க்கிங்ல. பட் இது டேட்டா இன்ஜினியரிங்ல ஒரு நாளைக்கே 3 இன்டர்வியூனா கூட அட்டன் பண்ணேன் நான் ஆக்சுவலா. ஸோ என்னன்னா நம்ம நிறைய அட்டன் பண்ணா ஈஸியா செலக்ட் ஆகலாங்கிறது எனக்கு புரிஞ்சுது லேட்டர். ஐ மீன் நம்ம எவ்வளோ அதிகப்படுத்துறோமோ அவ்வளோ நமக்கு ஈஸியா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்ப பாக்குற போது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால ரொம்ப ஹெசிடேட் பண்ணாம இவரு ஸ்ரீனி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2 இன்டர்வியூ அவரு ஐ மீன் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி அதுக்கப்புறம் அட்டன் பண்ணாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு ஆக்சுவலா. இன்டர்வியூ ஷெடியூல் ஆனாவே ஒரு மாதிரி பயமாயிடும், என்ன கேட்க போறாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நான் ஐ மீன் விர்ச்சுவல் இன்டர்வியூங்கிறதுனால பேப்பர்ல சைட்ல பக்கத்துல எழுதிலாம் வச்சிருந்தேன், சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிலாம் வச்சு. பட் அந்த இன்டர்வியூ டைம்ல அது அவ்வளோ ஒர்க் அவுட்டும் ஆகாது ஆக்சுவலா. ஸோ நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோமோ சினாரிஸ், நான் தினமும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 சினாரியாவது மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நம்ம சைடும் நம்ம எஃபர்ட் போட்டே இருக்கணும். அப்புறம் மெயின் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ இன்டர்வியூ இருக்கு. ஸோ அதனால அவ்வளோ அதை அட்டன் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா 100% ஈஸியா கிளிக் ஆயிடும். ஸோ ஹோப் விடாம அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பா கிடைச்சிரும். அதுதான் என்னோட இது ஆக்சுவலா. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை நான் தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். கரெக்டா சம்மரைஸ் பண்ணீங்க. நீங்க சொன்ன பாயிண்ட் தான். லைக் இப்போ நம்ம ஏதோ ஒரு டெக்னாலஜி படிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு லேட்டஸ்டா இருக்கு, ஒரு ஹாட்டா இருக்கு, ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற டெக்னாலஜி படிக்கிறதுக்கு இதான் டிஃபரன்ஸ். ஸோ மற்றதுலாம் நம்ம லைக் யூஸ்வலா யாராவது படிக்கணும்னா எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ஸோ தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ். உங்களுக்கு ரெஃபரன்ஸே தேவையில்லைங்க, நீங்க படிங்க, நாலேஜ் இருக்கும், நீங்க ரெஸ்யூம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கால் வரும். ஏன்னா மார்க்கெட்டும் தான் நம்ம பிளேஸ் ஆகிறதுக்கு மார்க்கெட்டும் ஆல்சோ பிளேஸ் ஒரு வைட்டல் ரோல். காலை வரலன்னா நம்ம எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் பாயிண்ட். என்ன படிக்கணும்ன்றதை கரெக்டாக பார்த்து படிக்கணும். ஸோ தட் இஸ் வந்து இன்னொரு பாயிண்ட் ஜனா சொல்லியிருந்தாரு, அதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை தான் நம்ம இப்போ ட்ரைங் டு டூ தமிழ் பூமி இதுல பண்றதுக்கு என்ன பாக்குறோம்னா, லைக் அவர் ராஜேஷ் பேர் மென்ஷன் பண்ணாரு, பாலான்ட்டு ஒருத்தர் பேர் மென்ஷன் பண்ணாரு. ப்ராப்ளி அவர் கூட படிக்கிறவர்னு நினைக்கிறேன். கரெக்டாஜி? ரைட், எஸ். ஹி ஆல்சோ காட் an offer. எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் மெயின் பார்ட். ஏன்னா இட்ஸ் a லாங் ஜேர்னி. நம்ம பாத்தீங்கன்னா 10 இன்டர்வியூ 15 இன்டர்வியூ வி மைட் அட்டெண்ட். அதுவும் ஒரு 3 மாசம் படிக்க வேண்டியிருக்குன்னா இட்ஸ் ட்ரை லாங் ஜேர்னி. ஸோ நம்ம தனியா உட்காந்துட்டு போயிட்டே இருந்தோம்னா இட்ஸ் லைக் நம்ம செல்ல விட்டுருவோம். வி வில் நாட் பி லேர்னிங். ஒரு மோட்டிவேஷன் இருக்காது, இது இருக்காது. பட் நம்ம கூட சேர்ந்து நம்மள மாதிரியே படிக்கிறவங்க இப்போ அவங்களுக்கும் படிக்கணும்னு இருக்கும். ஸோ வி குரூப் அப். ஸோ தட் அப்படி படிக்கும்போது வி வில் கோ த்ரூ. 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஒரு கேங்கா சேர்ந்து படிச்சோம்னா ஸ்கூல்லேயே காலேஜ் எல்லாம் படிக்கும்போது இட்ஸ் இருக்குல்ல, அதே தான் சேம் திங். இங்கே அதே நம்ம பண்ண போறோம். ஸோ that's what we are trying to promote. இப்போ கிராஸ் பேட்ச்லேயே நம்ம ப்ரமோட் பண்ணணும், அதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஸ் ராஜேஷ், please. Thank you so much. This is 2 points my take away from Venu's talk. That's true. எந்த பேட்ச் எடுத்துட்டாலும் நாட் லைக் இண்டிவிஜுவலா கான்ட்ரிபியூஷன்லாம் கிடையாது. ஒரு குரூப்ல அட்லீஸ்ட் 3-4 பீப்புள் அவங்களுக்குள்ளே இன்டர்னலா பேசிட்டு இதுல இஷ்யூ இருக்கா, இது என்ன கரெக்ட் பண்ணணும், இந்த இஷ்யூ இப்படிதான் கரெக்ட் பண்ணணும், வாலண்டியா. நாட் லைக் ஜஸ்ட் லைக் சிம்பிளி இது கேட்டு தான் சொல்லணும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த இஷ்யூ இதை இப்படி பண்ணா கரெக்டா ஒர்க் ஆகிடும். அந்த மாதிரி தான் அப்ரோச் போயிட்டு இருக்கு சோ ஃபார் பேட்சஸ். ஈவன் கரண்ட் பேட்ச்ல கூட பேட்ச் நம்பர் 4ல கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு. வெரி 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 ப்ரௌட். ஈவன் தட் மேக்ஸ் த கம்யூனிட்டி மோர் கான்ஃபிடென்ட். எக்ஸாக்ட்லி. அதுதான் ரொம்ப கரெக்டான. அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி நிறைய இதுல they will not allow. ஏன்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தெரியாது. பட் இங்க அதை அலோவ் பண்றதுக்கு ஐ நீட் டு தேங்க் ராஜேஷ் ஆல்சோ. பிகாஸ் நான் சொல்லலாம் பண்ணலாம்னு சொல்லலாம், பட் அட் த எண்ட் இட் இஸ் a trainer decision. அவரு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஓப்பன் மைண்டட் அண்ட் so
லைக் ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்கிறது தான் தட்ஸ் வாட் மெயின் திங் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ. யாஜி வேற நெக்ஸ்ட் ஸோ ஆடியன்ஸ் ஏதாவது கொஸ்டின் இருந்தா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நாங்களே பேசிட்டு இருக்கிறதுக்கு இட்ஸ் நாட் லைக் ப்ரோமோ கால் அந்த மாதிரி இல்லை. ஜஸ்ட் ஒரு வி வாண்ட் யூ டு கெட் சம் மோட்டிவேஷன் அண்ட் என்ன டூல் இண்டஸ்ட்ரியில போயிட்டு இருக்கு எப்படி இருக்குன்றத சொல்லணும். அதுதான் மெயின் அஜெண்டா. அருள்ஜி, நான் நரசிம்மன். ராஜேஷ் கண்ணா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தேர்ட் பேட்ச் ராஜேஷ் கண்ணாவோட தேர்ட் பேட்ச்ல தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். நான் என்னன்னா அவரோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். ஸோ என்னன்னா அந்த 1 hour டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட டாபிக்ஸையும் அவர் கவர் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸும் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ ராஜேஷ் வந்து எப்படின்னா ரொம்ப வந்துட்டு பேஷண்டோட அவருடைய டவுட்ஸ் எல்லாம் அந்த கேட்கறவங்களோட டவுட்ஸை கம்ப்ளீட்டா 100% கிளியர் பண்ற வரைக்கும் அவர் வந்து அதை அடுத்த டாபிக் போகாம அதை கிளியர் பண்ணிட்டு தான் போவாரு. அது வச்சு அது அவரோட பக்கா டெடிகேஷன் அவரோடது. அண்ட் மொரோவர் இந்த தேர்ட் பேட்ச் முடிச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 months ஆகுது. இன்னி வரைக்கும் அவர் என்கிட்ட ஏன்னா எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இந்த ஆஃபீஸ் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால கொஞ்சம் பொறுமையா தான் போக முடியுது. பட் அது அவர் வந்து இன்னி வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, எப்படி என்ன ஏதுன்றத இதுதான் இருக்காரு. ஸோ அதான் அவருடைய அந்த ஃபாலோ அப்பும் அப்புறம் ட்ரைனிங்ல வந்து அவருடைய அந்த கமிட்மெண்ட்டும் தான் ரொம்ப எனக்கு வந்து இம்ப்ரெசிவா இருந்தது ராஜேஷ். தேங்க்யூ ஸோ மச். இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அபார்ட் ஃப்ரம் இஸ் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் ஆஃபீஸ் ரைட் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய நரசிம்மனுக்கு இருந்தது. தட்ஸ் த ஒன்லி பாயிண்ட். மேபி யூ மைட் ஹவ் மிஸ்ட் இட். ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் இல்லை அப்படின்னா நரசிம்மன் வுட் ஹவ் டெஃபினெட்லி காட் ஆஸ் லைக் ஸ்ரீனி, பாலா, ஜனா மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு நரசிம்மன் வந்து இன்னைக்கு ஒரு ஆஃபர் கையில வச்சிருப்பார். இஸ் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஒரே ஒரு பிளாக்கர் தான் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ. அந்த ஹெல்த் இஷ்யூ இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி ஐ எம் ஷுர் ஜி யூ வுட் ஹவ் காட் டெஃபினெட்லி ஒன் ஆஃபர். ஐ எம் ஷுர் நீங்க இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் soon within weeks you will be getting offer. For that I will be helping you. Thank you. And moreover Srini is also helping me. அவரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். Srini வந்து நான் ரெகுலரா தான் இருக்கிறதுனா ஒரு டெடிகேட்டிவா எனக்கும் இது பண்ணி இருக்குமாறு தேங்க்ஸ் Srini. எக்ஸலென்ட். ஸோ நான் இப்போ பார்த்தோம்னா நம்ம இப்போ ஜனா பாலாவை சொன்னாரு, இப்போ நரசிம்மன் ஸ்ரீனியை சொல்றாரு. இட்ஸ் ஆல் லைக் தட். எக்ஸலென்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு கொலாபரேட்டிவோட ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச். வி ஆர் வெரி ஓப்பன் மைண்டட். நமக்கு கிடைச்சது போதும், குரூப்பை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லை இந்த கம்யூனிட்டியில். லைஃப் லாங் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல போறீங்க, ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு எப்படி ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும், அதுலேருந்து என்னென்ன ரிக்வயர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும். ஈவன் ஐம் ஷுர் சதீஷ் இன்னும் ஜாயின் பண்ணலை, தெரியல ஜாயின் பண்ணுவாரான்னு. ஈவன் இஸ் இன் கான்டாக்ட் வித் மீ. ஹி காட் ஒன் AWS ப்ராஜெக்ட். அவருக்கு சில POCs கொடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. எனி டவுட்ஸ்னாலும் ரீச் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு மைண்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ரீச் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. இஃப் சம்திங் ஏதோ ஒரு பிளாக் ஆச்சு அப்படின்னா தான் என்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா, ஸோ அந்த ஒரு அப்ரோச் தான் இருக்கணும் எல்லார்கிட்டையும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மோட்டிவேட் பண்ண அவங்களும் வந்து மோல்ட் ஆயிடுவாங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். Thank you நரசிம்மன்ஜி. And one thing what I request at this time, நம்ம தமிழ்மி அலுமினிஸ் படிச்சவங்க அண்ட் ப்ராபப்லி போன கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களும் ஜஸ்ட் ட்ரை டு போஸ்ட் மார்க்கெட் பத்தி நீங்க ஜஸ்ட் லெட் அஸ் நோ. ராஜேஷ்ட போடுங்க, எல்லாம் கிளாஸ் குரூப்ல போடுங்க. நம்ம அதை we will post it in the community so that எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் you will be also in be in touch. நீங்க போட மற்றவங்களும் they will also interested to post. ஸோ உங்களோட வாட் எவர் யூ ஃபீல் ஓகே இது இம்பார்ட்டண்டா இருக்குமா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட்டோ வாட் எவர் கம்யூனிகேஷன் நீங்க ராஜேஷ்க்கு போடுங்க, இல்லைன்னா எனக்கு போடுங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸ் குரூப் வாட் எவர் இட் இஸ். ஸோ இஃப் யூ விஷ் டு கான்ட்ரிபியூட் நீங்க அது பண்ணலாம். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் ஓவரால் கம்யூனிட்டி டு க்ரோ. ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ ஜி, தேங்க்ஸ் ஸோ மச். பாலா இன்னைக்கு ஜாயின் பண்ணல ஃபார் சம் ரீசன்ஸ். இஸ் ஹேவிங் சம் ஷிஃப்ட் நினைக்கிறேன். ரீசென்ட்லி ஜாயின் ரைட், ஸோ அதனால ஜாயின் பண்ண முடியல. மேபி he may join late. ரத்தீஷும் ஜாயின் பண்ணல. அகைன் he has some issues. Okay, Dinesh. Yeah, Dinesh, I think Dinesh வந்து is a promising talent, definitely would like to say. So recently congratulations Dinesh for achieving AWS certified data engineer. அவருடைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அவரோட லிங்க்டின் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஃபார் அதர் இன்ஜினியர்ஸ். ஸோ ரீசெண்டா ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு, லிங்க்டின்ல பார்த்தா தெரியும். இஸ் அ வெரி வெரி கன்சிஸ்டன்ட் கை. இஸ் அ ஓப்பன் மைண்டட் ஹெல்பிங் கை. எந்த பேட்ச்ல இருந்தாலும் தினேஷோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தினேஷோட அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து அந்த ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவருடைய சப்போர்ட், அவருடைய லேர்னிங், அப்ஸ்கில்லிங், he will not hesitate. அது ஒன் திங். அந்த ஹெசிடேஷன் இல்லாம இருந்ததால தான் ஐ எம் ஷுர் தட் he has now recently, very recently got the AWS certified data engineer.
It was one good thing. Yeah, seriously. Certified data engineer certification is not very easy without cracking like முக்கியமா ஒரு ட்ரைனிங் படிக்காமலையோ இல்ல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலையோ கிராக் பண்ண முடியாது. ஒன் சர்டிஃபிகேஷன் கிளவுட் சர்டிஃபைட் கிளவுட் ப்ராக்டிஷனர் கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். டேட்டா இன்ஜினியர் certification is very very important. Dinesh has cracked it. Maybe we can get some points, some tips from Dinesh. Over to you. Yeah, thanks for the introduction. என்னோட பேக் பார்த்தீங்கன்னா நான் தினேஷ் ஓவரால் 5 years ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் 2 years வந்து சப்போர்ட் தான். இப்போ டேட்டா ரியலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலி நாட் பியூர்லி டேட்டா இன்ஜினியர், பட் நாங்கள் சப்போர்ட்டும் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி லைக் வேலிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். லைக் டேஷ்போர்ட் வித் பேக் எண்ட்ல டேட்டாஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்திருக்கா இல்லையா அந்த மாதிரி வேலிடேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கு. ஸோ நான் வந்து நம்ம பேட்ச்ல செகண்ட் பேட்ச்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ ஐம் ஹெல்பிங் அவர் பேட்ச்மேட்ஸ். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறையா டேட்டா இன்ஜினியரிங் பற்றி தெரியும், AWS சர்வீசஸ் நிறைய விஷயங்கள் தெரியும், பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ கான்ஃபிடென்ட் வந்து AWS சர்வீசஸ்ல வந்து அதிகமாக இல்லை. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒவ்வொரு சர்வீஸும் வந்து S3, Glue, Redshift, Athena, Lambda இந்த மாதிரி இருக்க சர்வீசஸ்லாம் வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் கொடுப்பாரு. ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கொடுத்துட்டே வருவாங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் கொடுக்க லைக் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே அவர் கொடுக்க ஹேண்ட்ஸ் ஆன் மட்டும் இல்லாமல் நான் தனியாக வந்து பர்சனலாக வந்து இந்த மாதிரி பண்ணா என்ன அந்த மாதிரி வந்து நிறைய ஐடியாஸ் தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய மோர் ஹேண்ட்ஸன்ஸ் பண்ணேன். ஸோ அந்த மோர் ஹேண்ட்ஸன்ஸ் பண்ணேன். ஸோ அதுலேருந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய பில்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ parallelly I'm doing MTech in IIT Jodhpur with GenAI. ஸோ அதனால அப்போ பண்ணும்போது வந்து எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அண்ட் ஆல்சோ எனக்கு சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் பற்றி இனிஷியலி க்ளவுட் ப்ராக்டிஷனர் பண்ணேன். அது சிம்பிள் சர்டிஃபிகேஷன் தான். அது ஜஸ்ட் வாட் இஸ் வாட் ஒவ்வொரு சர்வீஸ் பற்றி கொஷின்ஸ் தான் வரும், ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான் வரும். பட் இது வந்து டேட்டா இன்ஜினியரிங் அசோசியேட் லெவல். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து சினாரியோ பேஸ்டு கொஷின் தான் வந்தது. ஸோ சினாரியோ பேஸ்டு கொஷின் தான் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் க்ளவுட் ப்ராக்டிஸ்னர் வந்து ஜஸ்ட்டு கான்செப்ட் வாட் இஸ் வாட் என்ன S3 என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்க கிளாஸஸ் அந்த மாதிரி இருந்து தான் தியரி கொஷின் அதிகமாக வரும். பட் இதில் வந்து ஃபுல்லாக சினாரியோ பேஸ்டு. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் ஒவ்வொரு ஹேண்ட்ஸ் ஆன்ஸுமே வந்து ஹேண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரீசென்ட்லி லைக் R&D கூட ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ ஐம் டூயிங் லைக் மெனி POCs, பர்சனலாகவும் நிறைய POCs பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ராஜேஷ் கூட சேர்ந்து POCs பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். Thanks a lot, Dinesh. Thank you. I think அவரோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் தான் இட் இஸ் மேக்கிங் நாட் லைக் நம்மளாம் ஜஸ்ட் லைக் இக்னைட்டிங், அவ்வளோதான். ஒரு இன்ஜின் மாதிரி தான். அதை இக்னைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்பார்க் மாதிரி நம்ம எப்படி ஸ்பார்க் படிக்கிறோமோ நம்ம க்ளவுட் டேட்டா இன்ஜினியரிங்ல அவங்க ஜஸ்ட் கீப் தெம்செல்ஃப் ரோலிங், அவ்வளோதான். தேங்க்யூ தினேஷ். ஆமா, சூப்பர் சூப்பர். தினேஷ் வந்து ஒன் சச் எக்ஸாம்பிள் ஒரு பேட்சுக்கு இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பேட்சுக்குமே இஸ் ஹெல்பிங் ஓவரால் இதுல ஒர்க் பண்றாரு. ஸோ இட்ஸ் நாட் சோ மச் டெக்னிக்கல், பட் யூ வில் கெட் டு நோ டெக்னிக்கல் த்ரூ தட். So that's definitely great. Thanks Dinesh for taking up first the base in firstla, but Dinesh has taken up and is really working close with Rajesh and Bachelor. Help pannittu irukkaru, is always consistent, and yes, hope we will see Dinesh will reach some heights that we will see, because our business is also parallelly improve pannittu irukkaru. Really good ji, good. Thank you. Yeah, thank you. Thanks for joining and sharing your experience. It's definitely helpful. Probably we will have one full session for how to crack the data engineering certificate. Probably will have something. Adukku enna prepare panninga அப்படின்றத நம்ம தனியா will have something. Yeah, sure. Definitely. Dinesh will definitely give. Yeah, thank you. Thank you. And Satish join பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். Rajesh. Satish. Hi Satish. Okay. So okay, we can open up. If nobody is there, we can open up for questions because audience in the current batch la irukravanga, if you have any questions you can ask, because you are learning. பேசணும் சொல்லி இருக்காரு விஜய். விஜய் is our current batch. Oh, hi Rajesh.
Hi. நான் வந்து Thank என்னை பத்தி சொல்லணும்னா எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு 12+ எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ நானும் நெட்வொர்க்கிங் சைடு தான். ஆனால் எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் வந்து புதுசு. நான் வந்து லாஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணேன் இந்த கோர்ஸில். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 6 months வந்து நானாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னால் முடியல. நான் யூடிமி கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்தேன். அதே மாதிரி யூடியூப் கோர்ஸ் எல்லாம் பார்த்தேன். என்னால் வந்து அது படிக்க முடியல. அதுக்கு பிறகு நான் ராஜேஷ்ட பேசினேன். லாஸ்ட் மந்த் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு வந்து பெட்டரா இருக்கு. இன்னும் ஒரு 2 months 3 monthsல நான் கண்டிப்பா வந்து ஒரு ஜாப் வாங்கிடுவேன் டேட்டா இன்ஜினியரிங்ல அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இப்போ இருக்கு. Very அவ்வளவுதான். nice. Very nice, Vijay. Thank you. Thanks a lot, Vijay. Very nice. Is also putting lot of efforts. சினிமார் தான் வரும். இந்த பேட்ச்லயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா சேம் டே 2 or 3 o'clockக்குள்ளேயே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துடும் வாட்ஸ்அப் குரூப்ல. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட், ஈகர் டு லேர்ன். ஸோ அதுதான் நம்ம கிட்ட இருக்கணும் எப்பவுமே. ஸோ அந்த எஃபர்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். வெரி நைஸ். தேங்க்யூ விஜய் அண்ட் எவ்ரி ஒன் இந்த கரண்ட் பேட்ச். விஸ்வா பேசணும்னு சொல்லியிருந்தாரு. விஸ்வா இது குட் மார்னிங் சார். ஹாய். கேக்குது. வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ராஜேஷ் சார் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் வந்து டேரக்டா முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்தேன். ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு வந்து எல்லா ஸ்டெப்லையும் கைட் பண்ணிகிட்டே இருந்தேன். வந்து கொஞ்சம் கிளாஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இரெகுலராக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஒர்க்கும் வந்து லோடும் இருந்தது. ஸோ அவங்க வந்து கரெக்டாக கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட எனக்கு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் என்னை வந்து ட்ராக்லேயே வச்சுருவாங்க. ஸோ எனக்கு இன்டர்வியூ கால் வராதுன்னு நினச்சிட்டு தான் அந்த டேட்டா இன்ஜினியரிங். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் -5 இருந்து. ஸோ எனக்கு வந்து ஒரு 3 இன்டர்வியூ கால் வந்துச்சு. ஸோ அதில் வந்து 2 இன்டர்வியூ கால் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்கல. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ராஜேஷ் சார். ஏன்னா வந்து சீனியர் வந்து ஜூனியர் கைட் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூனியர் தானேன்ட்டு சாதாரணமாக விடாமல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எனக்கு வந்து நல்ல கைடன்ஸ் இருந்தது. அந்த கோர்ஸ் வந்து எனக்கு 100% வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது டேட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் செம்மும் வந்து டேட்டா பேஸ் டிசைன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து இன்டகிரேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்டர்ன்ஷிப் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெயிட்டி கிராக் பண்ணேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் த கரண்ட் ஃபீல் நவ் இஸ் வெரி டவுன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கிளிக் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். தேங்க்யூ விஸ்வா. ஸோ விஸ்வா பற்றி சொல்லணும்னா இஸ் அவர் ஒன் ஆஃப் அவர் ஓல்ட் ஸ்டூடெண்ட், பேட்ச் நம்பர் 3. அவர் வந்து யூஎஸ்ல இருக்காரு. இஸ் டூயிங் கரண்ட்லி மாஸ்டர்ஸ். சில இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹையர் ரவுண்ட்ஸ் வந்து அவரால் இது பண்ண முடியல, ஸ்கெடியூல் பண்ண முடியல பேசிக்கலி. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ், இனிஷியல் ரவுண்ட்ஸ், ஸ்க்ரீனிங் ரவுண்ட்ஸ் எல்லா ரவுண்ட்ஸுமே அவர் கிளியர் பண்ணிட்டாரு வித் இஸ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். அவருக்கும் அந்த லேர்னிங், அந்த ஈகர்னஸ் இருக்கு. ஈவன் தோ இஸ் வெரி ஜூனியர் டு ஆல், பட் ஸ்டில் அந்த ஒரு தேர்ஸ்ட் அவர்கிட்ட இருக்கு. அந்த லேர்ன் பண்ணணும், ஒரு ஜாப் வந்து கிராக் பண்ணணும், டேட்டா இன்ஜினியரிங்ல ஒரு ஆஃபர் கிடைச்சு அவருடைய கெரியரை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. ஈவன் தோ ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தனாலும் உங்க ஹெசிடேட் பண்ணாமல் கனெக்ட் பண்ணுவார். அவரோட நைட் டைம்ல வந்து எனக்கு பிங் பண்றதோ மெசேஜ் பண்றதோ எனிதிங் ஹி வில் டூ. ஸோ ஈவன் தோ ஐ ஆம் பிஸி, நெக்ஸ்ட் டே ஃபாலோயிங் டே வந்து கனெக்ட் பண்ணலாமா, பேசலாமா, இது whenever I have free time அப்படின்னு இருக்கும்போது he is also dedicating his time. It's not like ஒரு கோர்ஸ்ல இருக்கும்போது தான் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கணும்ன்றது மாதிரி இல்லாம once we complete our course also அவங்களோட எஃபர்ட்ஸ் இன்னும் கேரி ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ தட் ஷோஸ் தேர் ஹார்ட் ஒர்க். ஸோ இங்கே ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அது ஐ எம் ஷுர் தட் இப்போ நம்ம பார்க்குற ஐ திங்க் லைக் மெனி பீப்புள் ஹவ் நாட் ஜாயின் பிகாஸ் ஆஃப் தேர் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் 1 hour நம்மளுக்கு போதாது டு சே ஆர் டாக் அபவுட் அவர் நம்ம ஜேர்னி. பட் ஸ்டில் தீஸ் கைஸ் ஆர் எக்ஸலண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு பக்கம், அது நம்மளுடைய வேலை. அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்றது, எஜுகேட் பண்றது, அதுக்கப்புறம் எடுத்து பண்றது எல்லாமே அவங்க தான். அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ விஸ்வா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபைன், குட். தேங்க்ஸ் விஸ்வா. I think we can open to questions like we can open to questions.
எஸ், நம்மளே இந்த BMW கார் வெளில நிக்குது அப்படி சொல்லிருக்க முடியாது. ஆமா. நோ, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் நிறைய பேர் பேசுவாங்க, பட் தட்ஸ் நாட் அவர் கோர் இல்ல இன்டென்ஷன். இல்ல அதான் just yeah just ஆமா. any doubts or questions உங்களுக்கு இருக்கிறத we can have right now. It's open to you guys. Any questions? ஏதோ career related கேட்கலாம். I'm audible, right? Hi Arun, Rajesh. Yes, you are audible. சிவா. ஓகே, என் பேர் சிவராமகிருஷ்ணன். நான் இன்னும் பேட்ச் ஜாயின் பண்ணல. இப்போ தான் நேற்று தான் அருண்கிட்ட பேசிட்டு ஒரு கால் அட்டன் பண்ணுங்க, எப்படி இருக்கு எங்கள் பேட்ச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் எஸ்கில் டெவலப்பராக ஒரு 10 years கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ டியூ டு பர்சனல் ரீசன் இப்போ நான் ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு ஜாப் வேறு ஜாயின் பண்ணணும். பட் த ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தேன். .NET, கிறிஸ்டல் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தேன். இது எல்லாமே இப்போ சொல்ல போனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ லேர்ன் பண்ணுறது க்ளவுடு இந்த லேயருக்குள்ளே வரணுங்கிறதுனால லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் தமிழ் பூமி யூடியூப்ஸில் அருணோட டுட்டோரியல்லாம் பார்த்துருக்கேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் ரியல் டைமில் அந்த டேட்டா பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணணும். இதுக்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் இதுக்காக உள்ள மூவ் ஆயிருக்கேன். பட் இங்கே நீங்கள் பேசுறது பார்த்தா என்டையராக டிஃப்ரெண்ட் வேர்ல்ட், கரெக்டான பிளேஸுக்கு தான் லேண்ட் ஆயிருக்குன்னு ஐ ஃபீல். தேங்க்ஸ் அருண். That's true. Thank you, Sivaji. Definitely, I think yes, நீங்க SQL உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஜி? யா, 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னா, எல்லாமே தெரியும். பட் இந்த கிளவுடுக்குள்ள அந்தந்த ஏன்னா முதல்ல நாங்கள் 3 tier ஆர்கிடெக்சர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் லேயர் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் லேயர் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட், கஸ்டமருக்கு என்ன ரிப்போர்ட்டோ கஸ்டமைசேஷன் செக்ஷன் இருந்ததுனால அவங்க ரிப்போர்ட் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணி நாங்கள் உடனே ரிப்போர்ட் பில்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டியாக இருந்தது. ஸோ நவடேஸ் இப்போ எல்லாம் டேட்டா இன்ஜினியர் சைடு மூவ் ஆகுறதுனால நம்ம இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் இதில் இருந்த மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது எல்லாமே. பட் இந்த லேயருக்குள்ளே இந்த ஃப்ளேவரில் என்னால் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ அதுக்கு ஒரு மென்டார் வேணும், ஒரு குரூப் வேணுங்கிறதுனால நான் இன்ட்ரெஸ்டடாக இதில் ஜாயின் பண்ணலான்னு உள்ள வந்திருக்கேன் ராஜேஷ். ஒரு ஜெனரிக் ஆன்சர் சொல்றேன், நாட் ரிலேட்டட் டு கோர்ஸோ ட்ரைனிங்கோ கிடையாது. ஓகே ஃபைன். டேட்டா இன்ஜினியருக்கு ஒரு மேண்டேட்டரி ஸ்கில் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா SQL தான் ஜி. ஓகே ஃபைன். SQL, ஸ்பார்க், கிளவுட், டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா டூல்ஸ்லாம் இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா SQL தான். அதனால ஓகே, டோன்ட் ஹெசிடேட். SQL தெரியும் அப்படின்றது கிடையாது. SQL வச்சுட்டு நெக்ஸ்ட் டூல்ஸை நம்ம பிச்சிங் பண்ணிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெரி ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா SQL நீங்க ஸ்பார்க்லயும் ஸ்பார்க் SQLனு ஒரு மோட் இருக்கு, அதுலயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டு தான் ஃபிளேவர். இதுதான் இந்த கிளவுடும் டேட்டா எல்லாத்தையும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றதோ இல்ல வேற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம பேச வேணாம் இன்னைக்கு டெக்னிக்கலா. இது வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ டோன்ட் எவர் ஹெசிடேட் டு லேர்ன் கிளவுட் சின்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ரீ ரிக்வெசிட். உங்களுக்கு ஆல்ரெடி 25% ப்ரீ ரிக்வெசிட் இருக்கு SQL. ஸோ இட் வில் ஆல்வேஸ் அதர் 75% இந்த 25% உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும் டு சே கரெக்ட். ஓகேங்களா? Yes, just add few points like நான் வந்து I have around 13 years of experience இருக்கு. நான் first SQL தான் இருந்தேன். first 5 years SQL தான். then SQL ல இருந்து I switched and then இப்போ வரைக்கும் I am still daily SQL work பண்ணிட்டு தான் இருக்கேன். சொன்ன மாதிரி Spark SQL இருக்குது. so once the project is given, yes, I write in my own code. SQL Spark SQL எழுதின கோட்ல wrap பண்ணி எழுதுறது it's very easy and data bricks எல்லாமே mostly SQL தான். The more complex SQL you know, the better it is. That's how it's happening. So already Rajesh சொன்ன மாதிரி yes. Okay. Thank you. Shiva. Thank you. Thank you. Sorry for the noise. Yeah, please go ahead next. Yeah, right. என் பேர் சங்கர். நான் ஒரு 6 years ஐடி பேக்ரவுண்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இனிஷியலாக வந்து டெஸ்க்டாப்லேருந்து விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 2 yearsஆக டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கேன். பட் என்னுடைய கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ டேட்டா இன்ஜினியரிங் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக நான் இங்கே அசூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அசூருக்கும் AWSக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஸோ எனக்கு கொஞ்சம் AWSல என்னென்னலாம் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் பேட்சஸ் ஆர் நெக்ஸ்ட் 1 or 2 month பேட்சுக்கு நான் ஜாயின் பண்ண ஏதாவது பிளான் பண்ணுவேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினெட்லி தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் கொஸ்டின். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும், நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுவாங்க கேட்கறதுக்கு. யூ டெஃபினெட்லி யூ பிரிங் அப் திஸ் கொஸ்டின்.
இப்போ கிளவுட்லயே வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கு as you know. AWS Azure நீங்க சொன்னீங்க, GCP இருக்கு, அலிபாபா கிளவுட், லாட் ஆஃப் திங்ஸ் அது, சேல்ஸ்ஃபோர்ஸ், IBM, அரக்கல்னு. இப்போ டாப் த்ரீ கேட்டிங்கன்னா AWS, Azure, GCP. இந்த AWSக்கும் அஸ்யூருக்கும் தான் உண்மையான காம்படிஷன் பேசிக்கலி. GCPன்றது செகண்டரி தான். பிரைமரி கேட்டிங்கன்னா AWS, Azure. ஒரு 2-3 years பேக் Azure வாஸ் நாட் அப் டு த ஸ்பீட் as லைக் நவ். AWS ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய கம்பெனிஸ்ல நிறைய டீம்ஸ்ல வந்து கிளவுட் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 75-80-85% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் 100 கிளவுட்ல பார்த்தீங்கன்னா AWS தான் இருந்தது. இந்த அஸ்யூரும் வந்து ஃபாஸ்ட்லி க்ரோ ஆக ஆரம்பிச்சது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெர்சட்டிலிட்டி அண்ட் இட்ஸ் கன்சிஸ்டன்சி. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து AI ரிலேட்டட் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க, டிப்ளாய்மெண்ட்டுக்கு, மிஷின் லேர்னிங், எவ்ரி திங். AWSல இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு, லைக் S3, Glue, Redshift, DynamoDB. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸை வந்து நம்ம சொல்லணும். ஒன்று டேட்டா வேர் ஹவுசிங்க்கு, ஒன்று RDBMS ரிலேட்டட், ஒன்று ஃபைல் ஸ்டோரேஜுக்கு, ஒன்று ETL பைப்லைன் பில்ட் பண்ணுறதுக்கு, ஒன்று NoSQL டேட்டா பேஸ், ஒன்று ஆக்சஸ் ப்ரொவிஷனிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கிளவுட் அப்படின்னா அது ஒன் ஜெனரிக். இப்போ எப்படி பைத்தான்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தானில் சிம்பிளாக அதனுடைய கான்செப்ட்ஸை எழுதுவோம், ஸ்கேலால ஒரு கான்செப்ட்ஸில் எழுதுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கிளவுடுன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அதில் நிறைய டூல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க கிளவுட் வெண்டார்ஸ் லைக் AWS, அமேசான், மைக்ரோசாஃப்ட். இதில் நமக்கு ப்ராஜெக்ட் ரிக்வயர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்ஸே நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒரு ETL பைப்லைன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா Glue யூஸ் பண்ணுவீங்க. லெட்ஸே உங்கள் டேட்டா எல்லாமே ஆன்பிரமில் இருக்குது, உங்களுடைய லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது, டேட்டா எதுவுமே எனக்கு மைக்ரேட் பண்ண வேண்டாம் கிளவுடுக்கு, ஆனால் எனக்கு query, ரிப்போர்ட்டிங், டேஷ்போர்ட்ஸ் வேணும், அதுக்கு நான் ஒரு ப்ராப்பர் டேட்டா வேர் ஹவுசிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட்ஷிஃப்ட் போகணும். இல்லை எனக்கு வந்து டேட்டா வேர் ஹவுசிங் ஸ்ட்ரக்சர்டு இல்லை, டேட்டா எனக்கு வந்து ஒரு செமி ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு NoSQL ஃப்ளேவருக்கு போகணும், அது DynamoDB. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் டிஃப்ரெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜேர்னியில் என்ன இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 12 டூல்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, இந்த 12 டூல்ஸ் வந்து நாட் ஈஸி ஃபார் ட்ரைனிங். இது எதுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா நம்மளுடைய இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, ப்ளஸ் கரண்ட் டிமாண்ட் இன் டேட்டா இன்ஜினியரிங் ஐடி மார்க்கெட். இப்போ நீங்கள் எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் லிங்க்டின்ல போய் சும்மா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் டேட்டா இன்ஜினியர், ஃபார் கிளவுட் இன்ஜினியர், கிளவுடுன்னு போடுங்க, டோன்ட் புட் ஃபார் AWS ஆல்சோ, ஓகே, even you wish போட்டிங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே வந்துடும். PySpark, SQL, பிக் டேட்டா டூல்ஸ், அடிஷ்னலி கிளவுட் டூல்ஸ். ஸோ இப்போ AWSல இந்தந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அஸ்யூர்லையும் அதே ஈக்குவலன்ட் டூல்ஸ் இருக்கும், ஒன்லி த நேம் டிஃபர்ஸ். ADFன்னு ஒன்று இருக்கு, Azure டேட்டா ஃபேக்டரி, Azure டேட்டா லேண்டிங் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும், Azure SQLன்னு ஒன்று இருக்கும், அது வந்து Athena, Redshift மாதிரி. Azure Synapseன்னு ஒரு டூல் இருக்கும், ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டூல் இருக்கு. இந்த மாதிரி நேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிளவுடோட வெண்டார் டிஃப்ரெண்ட்டு, நேம் ஆஃப் த சர்வீஸ் டிஃப்ரெண்ட், பட் அவங்க பண்ணக்கூடிய கோர் வேலை, அந்த 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 சர்வீஸோட வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலை என்னமோ சேம் தான், அதுக்கு உண்டான நேம் தான் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இதை நான் AWS போகணுமா, Azure போகணுமா அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவான்றதெல்லாம் கொஷின் கிடையாது. இஃப் யூ ஆர் ஸ்கில்ட் இன் ஒன் பர்டிகுலர் கிளவுட், அது நீங்கள் அஸ்யூரா கூட இருக்கலாம், ஓகேங்களா, அஸ்யூரா கூட இருக்கலாம், பட் யூ கோ டு AWS ப்ராஜெக்டில் போனாலும் உங்களால் கோப் அப் பண்ண முடியும். இல்லை நீங்கள் AWS படிக்கிறீங்க ஆனால் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு Azure தேவைப்படுது அப்படின்னாலும் ஈஸியாக உங்களால் ஸ்டிக் பண்ண முடியும், மைக்ரேட் பண்ணிக்க முடியும். உங்கள் AWS நாலேஜை அப்படியே Azureக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து இந்த பைப்லைன் நாங்கள் இப்போ அசூரில் CI/CD வந்து Azure DevOps யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, QA, Dev QA, Prod, இது வந்து எது மாதிரி பைப்லைன் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் ஆட்டோமேட்க்கு? எஸ், ஃபார் AWSல பார்த்தீங்கன்னா கோட் பைப்லைன், நீங்கள் சொன்ன DevOps மாதிரி இங்கே கோட் பைப்லைன் ஒன்று இருக்கு. கோட் பைப்லைன், ஓகே. கோட் கமிட் வந்து சோர்ஸ் கோட நம்ம ரெபாசிட்டரி கிட்டப் மாதிரி, நம்ம கோட் பைப்லைன்ற ஒரு CI/CD டெப்ளாய்மென்ட் டூல் இருக்கு. அதுதான் வந்து இட் கம்ப்ளீட்லி எண்ட் டு எண்ட் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து கோட எடுத்து டெவாப்ஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் அது பண்ணி கொடுத்துரும். கோட் பைப்லைன் இட் இஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் இதுக்கு ஜென்கின் படிக்க தேவையில்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி வெளில இருக்கிறதால ஜென்கின் வந்து போகணும், அதுக்கு வந்து குரூவி போகணும். ஸோ ஜென்கின் பண்ணாவே குரூவி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா குரூவி தான் அதோடைய ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஐடியா கிளியரா இல்லாம இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன். எக்ஸலென்ட். ஓகே, ஜென்கின்ஸ், பேம்பு எந்த டூலும் போக வேண்டாம், இந்த டூல் போனா போதும். அதுதான் இந்த AWSல வந்து நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. இன்ஜெக்ஷனுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க், டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபிளேவர், டேட்டா பேஸ்க்கு ஒரு ஃபிளேவர், அனாலிட்டிக்ஸ்க்கு ஒரு ஃபிளேவர், டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிளேவர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு.
ஒரு வாஸ்ட் இன்ஃப்ரா தான் AWS cloud. ஓகே, அந்த கரண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு, எங்களுடைய டேட்டா இன்ஜெக்ட் ஆகிறது வந்து SAP இருந்து வரும். நாங்கள் அந்த SAP வந்து ADF Azure டேட்டா ஃபேக்டரி வழியா வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு அதை வந்து ADSL அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜில் போடுவோம். நார்மலாக பிளாப் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, பிளாப்ல வந்து அட்வான்ஸ் வந்து ADSL, அந்த ADSல இருந்து DBT டேட்டா பில்டு டூல் அப்படின்ற ஒரு டூலை வச்சு அந்த DBT வந்து கம்ப்ளீட்டாக வந்து SQL பேஸ்டு தான். அதுலேருந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணி அந்த கோடை வந்து ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் மசூருடைய டேட்டா பிரிக்ஸில் தான் ரன் பண்ணுறோம். எங்கள் வேர் ஹவுஸ் எல்லாமே டேட்டா பிரிக்ஸ் தான். ஸோ இந்த டெக்னாலஜிஸ் ஒரு பக்கம் ரன் ஆகுது, அதே மாதிரி இதை வந்து நாங்கள் அசூர் டெவாப்ஸ்ல இன்டகிரேட் பண்ணுறோம், டெவ் QA ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஜஸ்ட் கன்வே பண்ணலான்னு பண்ணோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்புட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. தேங்க்யூ ராஜேஷ். தேங்க்யூ. கேக்குதா ப்ரோ? யா ராஜேஷ். யா குட் மார்னிங் ப்ரோ. ஆக்சுவலி ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் February சம்திங் அந்த டைம்ல கூட இதே மாதிரி ஒரு கால் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் டேட்டா இன்ஜினியரிங்ல. பட் அப்போ டெஸ்டிங்ல இருந்து என்ன பிசினஸ் அனலிஸ்டிக் மூவ் பண்ணிட்டாங்க, அதனால கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அந்த டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு SQL, Python அண்ட் லினக்ஸ் இந்த 3 பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ப்ரீ ரெக்விசிட்ஸ் இருக்கு, பட் நாட் 100% நம்மளுக்கு எல்லாம் தெரியணும்ன்றது அவசியம் கிடையாது. ஈவன் இஃப் யூ சி ஒரு பைத்தன் இன்ஜினியருக்கு 100% தெரியுமான்றதெல்லாம் கிடையாது, ரைட்? பைத்தன் டெவலப்பர்ஸ் நோ ஹவு டு கோட் இன் பைத்தன். சீக்வல்லையும், பட் சீக்வல் வந்து 100% ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100% தெரிஞ்சா நல்லது. ஏன்னா சீக்வல் தான் நம்மளுடைய டெய்லி டே டு டே கோடிங் ஒர்க்லயோ ஸ்கிரிப்டிங் ஒர்க்லயோ நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம நம்ம இந்த ஜேர்னில என்ன பண்றோம்னா, வி ஆர் கிவிங் அ ப்ரீ ரெக்விசிட் வீடியோஸ் ஜி. ஸோ ஒரு 5 to 7 hours ஆஃப் வீடியோஸ் வந்து ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிளேவர், சீக்வல்ல, பைத்தன்ல, டேட்டா வேர் ஹவுசிங்ல, லினக்ஸ்ல. ஸோ 4 வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 15 to 17 hours ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் 5 to 7 hours ஆவரேஜ் ஹவர்ஸ் வீடியோஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும், அப்படி தானே சார்? இது மேண்டேட்ரி கிடையாது. ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் யுவர் ஜேர்னி ஆல்சோ பேரலா வந்து நீங்க இது பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, குட் டு ஹேவ். இது ஸ்பெசிபிக் டு டேட்டா இன்ஜினியரிங். அந்த டீமோட நம்பர் அனுப்புறேன், so that you reach out to them. நீங்க whether if you are joining the class or not, you can start free class start பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், சுந்தர் அட்மின் பேரு. ஸோ அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ணீங்கன்னா அவர் உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் அக்சஸ் கொடுத்துருவாரு. ஓகே சார். as you said, எனக்கு 4 years வந்துட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 3 months பிசினஸ் அனலிஸ்ட். இப்போ நான் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அசோசியேட் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரி இதுக்கு நான் ட்ரை பண்ணா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 or 5 இன்டர்வியூஸ்க்கு அப்புறம் என்னால் பிளேஸ் ஆட முடியுமா சார்? ஐ மீன் ஜாயின் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி 3 to 6 months உங்களோட டார்கெட் வச்சுக்கோங்க. நாட் இமீடியட்லி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாம 3 to 6 months நீங்க டார்கெட் பண்ணிட்டு பேரலா படிச்சுக்கிட்டே இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணி என்ன எக்ஸ்பெக்டேஷன் நீங்க கேதர் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கிராக். ஐ வுட் சே 6th, 7th, 8th அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல வந்து உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். ஐ ஒன்ட் ப்ராமிஸ் எனிபடி லைக் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது, இன்க்ளூடிங் மீ. அதனால அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லேர்னிங் ஜேர்னி மூலியமா கிடைக்கும். ரியல் டைம் இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கிடைக்கும்னா இன்டர்வியூல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மற்ற கம்பெனிஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்றது இன்டர்வியூ மூலமா நம்ம கத்துக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கும். Thank you sir. Thank you Rajesh. So any other questions? And yeah, if you நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு we are going to start 28th ல ஸ்டார்ட் பண்றோம். அதோட லிங்க் அனுப்புறேன் ஃபார்ம். பட் you can always reach out to the admin team. We can reach out, அவங்களோட reach out பண்ணலாம் if you want to have more questions or something like that. So அதுல you can feel free to join. Yeah, I think we are almost at the end of the hour. Yeah, any other doubts or anything, we can have few questions and we'll close the call. Anything else from anyone? Super. So yeah, thanks everyone for joining. Thanks Rajesh and thanks everyone. So yeah, in the call we will have alternate weeks. Rajesh, we will have alternate weeks. We will have non technical இருந்துச்சு, but going forward we'll have it completely technical so that class people எல்லாருக்குமே helpful மாதிரி நம்ம கொண்டு போலாம். Definitely. Thank you. Yeah, thanks. Yeah, thank you. Yeah, thank you all. Thank you Rajesh. Thank you everyone. Thank you. Thanks especially Armugam. Thank you. Thank you. Thank you ji. Thank you. Thank you.